ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் வளம் பெருகச் செய்ய உன் அப்பன் ஈசன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. நீ உரிமை கோரும் ஒன்று மீண்டும் உன்னிடமே வர ஆசைப்படுகின்றது. புரியவில்லையா தங்கமே? முழுமையாக கேள், உனக்கே புரியும். நீ ஒரு விஷயத்தின் மீது அதீத அன்பு வைத்துள்ளாய். அந்த விஷயம் எனக்கானதுதான், அந்த நபர் எனக்கானதுதான், அந்த பொருள் எனக்கானதுதான் என்று ஒவ்வொரு நாளும் அதையே நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் அந்த பொருள், அந்த விஷயம், அந்த நபர் உனக்கானது இல்லை என்று காலம் முடிவெடுத்து விட்டது. ஆனால் அந்த விஷயத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கானது என்று என் வாழ்க்கை முழுவதும் நான் நினைத்து கொண்டிருந்த இந்த விஷயம் என்னை விட்டு சென்று விட்டதே என்று ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் வடித்து என்னிடம் அழுது கொண்டிருந்தாய். என் தங்கமே, என் பிள்ளை கண்ணீர் வடிப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? அதனால்தான் நீ விரும்பியதை உனக்கே தர வந்துள்ளேன். உன்னை விட்டு சென்ற ஒரு பொருளை, ஒரு உறவை நான் உனக்காகவே தர வந்துள்ளேன். என் தங்கமே, நீ தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய். எனது கரம் கொண்டு இறுக பிடித்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் நீ எதிர்பார்த்தவைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாகும். உன் எண்ணங்கள் நிறைவேறும். எல்லாமே தவறாக நடக்கின்றதே என்று வருத்தம் கொள்ளாதே தங்கமே. அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது. நீ என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய். உனக்கான நல் வழியை நான் காட்டுகின்றேன். நீ எந்த பாதையில் செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே உனக்கு கூறுகின்றேன். நிதானமாக இரு தங்கமே, அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து நீ கவலைப்படாதே. உனக்கு சொந்தமானது நிச்சயம் உன்னை தேடி வரும். அப்பொழுது அதை நீ பற்றிக்கொள். எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். விட்டு சென்றவைகளை பற்றி நினைத்து யோசித்து உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்காதே. நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசையாகும். உனக்கானது என்று நான் உருவாக்கப்பட்டிருந்தால் அது நிச்சயம் உனக்கானதுதான். உன்னை விட்டு எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் நிச்சயம் அது உன்னிடத்தில், உன் கையில் வந்து சேரும். இதுவே இந்த உலக நியதி. உனக்கானதை நான் நிச்சயம் வேறு ஒருவரிடம் கொடுக்க மாட்டேன். எனவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படாமல் இரு. உன்னுடைய இதயத்தில் தான் நான் அமர்ந்திருக்கின்றேன். நீ நினைப்பது, திட்டமிடுவது, ஆசைப்படுவது, உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள், நீ ரகசியம் என்று உன் மனதில் மறைத்து வைத்திருப்பது, இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். உன் மனதில் ஏற்பட்ட காயம், துன்பம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன? அனைத்தையும் அறிவேன். அனைத்தையும் நான் மாற்றுவேன். மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதே. பொறுமையுடன் இரு. நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய். என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. மகிழ்ச்சியாக காத்து கொண்டிரு தங்கமே. நான் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். என் செல்ல பிள்ளையே, அப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என கலங்காதே. நீ என்னை மனதார நினைத்தால் அனைத்தையும் ஒரு நொடியில் நான் மாற்றி விடுவேன். எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் மனதில் என்னை மட்டும் நினைத்துக்கொள். மலை போல் வந்த சிரமங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும். இதுவரை நேர்முகமாக உன் கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். என் குழந்தையே, உன்னை இதிலிருந்து விடுவிக்க இப்பொழுது நான் தயாராக இருக்கும் பொழுது ஏன் கவலைப்படுகின்றாய்? அமைதியாக இரு, மகிழ்ச்சியாக இரு. அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய். நான் உன்னோடு இருக்கும் பொழுது வீணாக அழாதே. நீ அழுததெல்லாம் போதும். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்கள் அனைவரும் பொறாமைப்படும் காலம் வரப்போகின்றது குழந்தையே. அதனால் நல்லதை மட்டுமே செய், நல்லதை மட்டுமே நினை. என் குழந்தையே, நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய். எதற்கும் கவலைப்படாதே. உன் அப்பன் நான் இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு பிடித்த வகையில் என்னை மட்டும் வழிபடு.
இப்படிதான் என்னை வழிபட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. குழந்தையே, உன் பக்தியில் அன்பு இருந்தால் மட்டும் போதும். உன் உள்ளத்தில் என்னை அன்போடு நினை. நீ நினைத்ததை செய். என் குழந்தையே, ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் அப்பன் அதை கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தி வைப்பேன். என் குழந்தையே, என்னை வணங்குபவர்களுக்கு வாழ்வில் ஏற்படும் சோதனைகள் கூட சாதனைகளாக மாறும். இப்பொழுதே உனது நெற்றியில் எனது பிரசாதத்தை பூசிக்கொள். உன் மனதில் இருக்கும் பாரம் கிடுகிடுவென குறைந்துவிடும். என் குழந்தையே, உன் மீது உண்மையான பாசம் வைத்தவர்கள்தான் நல்லது கெட்டது என இரண்டையும் எடுத்து சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள். உண்மையான அன்பு யாரையும் ஏமாற்றாது, தோற்றும் போகாது. என் குழந்தையே, உன் எதிர்காலத்தை வளமாக்கி உன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகின்றேன். நீ அதற்காக காத்து கொண்டிரு. நீ எதிர்பார்த்தபடி அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது. நம்பிக்கையோடு காத்திரு. விரைவில் நீ சீரும் சிறப்புமாக, சுபிட்சமாக, எல்லா நலமும் வளமும் பெற்று ஆரோக்கியத்துடன் அழகான குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழப் போகின்றாய். குழந்தையே, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இப்பொழுது பிரிந்து வாழ்பவர்களை விரைவில் குடும்பத்தோடு சேர்த்து வைத்து பிரச்சனை இல்லாமல் வாழ நான் அருள் புரிவேன். உடல் நல பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு எனது திருநீரை மருந்தாக கொடு. ஆரோக்கியமாக வாழ வைப்பேன். நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார். அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம்.